ஹாய் கைஸ், நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இல்லைனா வந்து திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்களா? வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஓலாவோ இல்லை யூபரோ வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த கவலையே வேணாம். அதுக்காக தான் நமக்காக வந்திருக்கு ரோஷன் ட்ராவல்ஸ். ஸோ ரோஷன் ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்காங்க. இவங்க வந்து அந்த சரௌண்டிங்கில் மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பேக்கேஜ் டூர்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. லைக் நீங்கள் இப்போ வந்து ஊட்டி இல்லை கொடைக்கானல் எங்கே போகணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க. இதை விட முக்கியமான விஷயங்க, நீங்கள் வந்து ஓலா இல்லை யூபர் புக் பண்ணீங்க அப்படின்னா 30 ரூபாயில் 50 ரூபா கொடுங்கன்னு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஆனால் ரோஷன் ட்ராவல்ஸில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ரோஷன் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த பில் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லவ் ஓவர் ட்ராவல் அப்படிங்கிற நம்ம பேஜோட நேம் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் அண்ட் பில் அமௌண்ட்டை பொறுத்து ஃபைல் வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் ரோஷன் ட்ராவல்ஸ் இன்றைக்கே நம்மள மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் call them. Hi love our travel family, welcome back to another video. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேலிக்கட் தான் வந்திருக்கோம். கேலிக்கட்ல எங்க வந்திருக்கோம்னு காட்டுறேன் வாங்க. ஸோ கேலிக்கட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடான்ஸ் மோட்டார் ஒர்க் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த அடான்ஸ் மோட்டார் ஒர்க்ஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடி அவங்களோட நேம் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ரீமியம் பெயிண்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடான்ஸ் ரேப் ஸ்டைல்னு தனியாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஃபுல்லி ப்ரீமியம் ரேப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பச்சைக்காருக்காக வாங்க வந்திருக்கோம். அண்ட் தென் ப்ரீமியம் கார் வாஷ், பெயிண்டிங் டீடைல்ஸ், அண்ட் தென் கார் அக்சசரிஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அக்சசரிஸ் அப்படின்னா அலாய் வீல்ஸ் இருக்குது, மிச்ச லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. நான் உள்ள ஷாப்புக்குள்ளே போயிட்டு தெளிவாக காட்டுறேன், ஏன்னா ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன் அப்படின்னா அடான்ஸ் மோட்டார் ஒர்க்ஸ் வந்து எப்பவுமே வந்து சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம லவ் ஓவர் ட்ராவல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால இந்த சண்டே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரம்ஜான் ஆஃபர்ஸும் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்மளோட 8:30 வர சொன்னாங்க. பட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஏர்லியாக கிளம்புறதுனால மணி 7:45 ஆகுது. ஸோ வந்து நம்ம ஆக்சுவலாக 7 o'clock இங்கே வந்துட்டோம். சரி, வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாமே, லெட்ஸ் கெட் இன் டு ஒர்க் அப்படின்னு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே லவ் ஓவர் ட்ராவல் ஃபேமிலி, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு யார் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தான். ஸோ ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் த லென்ஸ். ஸோ இவர் தான் வந்து will be accommodating me today for this video. Hi. ஸோ கைஸ், அவங்க வந்து ஃபைனலி வந்துட்டாங்க, கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஷாப் ரியலி செம்மங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் உள்ளே போய் பாட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கராஜ் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். உள்ளே போனோடனே த பியூட்டி, என்னோடய ஃபேவரட் போலோன்னு இருக்குது. அண்ட் தென் தே ஹேவ் தார், ஃபார்ச்சுனர், இன்னொரு தார் இருக்குது. அண்ட் தென் வாக்ஸ்வேகன் டைகூன்னு நினைக்கிறேன், இல்லை டிக்வானா இருக்கும். அண்ட் தென் அங்கே ஒரு இனோவா கிறிஸ்டா இருக்குது, மெர்சிடிஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மெர்சிடிஸ். இதெல்லாம் வந்து 350 கிளாஸ். வாவ், வேறு லெவலில். ஸோ இது வந்து அவங்களோட அசம்பிளி, ஐ மீன் ஃபேப்ரிகேஷன் ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாவ், கிருஷ்ணா வராது. ஹாய். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பேக் சைடு தான், இது ஷாப்போட பேக் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த சைடு இருக்குது. நான் வந்து காரை அவங்க எடுத்தோன்னே பின்னாடி கொண்டு வந்ததுனால நான் பின்னாடியே வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முன்னாடி போய் காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு லாவிஷான ஸ்பேஸ். இவ்வளோ க்ளீனாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸை பார்க்க முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா இருக்குது. ஓ பைக்ஸும், பைக் பெயிண்டிங்கா? ஓகே, வா, பைக்கும் பெயிண்ட் பண்ணுறாங்க போல். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் ரேவன் ரீபர்த்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரேவனை வந்து மறு உயிர் கொடுத்து எழுப்பிகிட்ருக்கோம். ஓகே, பரவாயில்ல, பார்ப்போம். ஓகே கைஸ், ஷாப்புக்குள்ளே போயிடலாம். வா, அப்படியே பாருங்களேன் ஷாப்பை, வேறு மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. எனக்கு நிஜமானுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷாப்போட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு இடமா காமிச்சிடுறேன் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அலாய் வீல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு பேஸ் மாடல்ஸ் ஆஃப் அலாய் வச்சுருக்காங்க. ஃபைன், இதுவே வந்து நல்லா ஸ்டைலிஷாக தான் இருக்குது அலாய் வீல்ஸு. பட் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு ஆர்டர் பண்ணி நமக்கு என்ன கஸ்டம் ஸ்டைலில் வேணுமோ அது பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரோட அக்சசரிஸ். ஸோ வந்து மெயினாக வந்து லைட்ஸ் இருக்குது, ஹெட்லைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல்இடி லைட்ஸ் இருக்குது, டைல் லைட்ஸு. ஸோ இங்கே வந்து ஷார்க் ஃபின் வச்சுருக்காங்க, அதாவது ஷார்க் ஃபின் ஸ்பாய்லர் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஜெல் நம்பர் பிளேட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க.
அண்ட் தென் நம்மளோட யூஎஸ்பி பின்ஸு, சார்ஜர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் தென் ஒரு வெயிட்டிங் ஏரியா, ஒரு சின்ன வெயிட்டிங் ஏரியா, பெரிய வெயிட்டிங் ஏரியா உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் ரிசப்ஷன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸோட எப்படி நம்ம பச்சை கார் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி பாருங்களேன், ஒரு கருப்பு கார், அதாவது மனோஜோட ஃபேவரேட் காரு. மனோஜ் இந்த வீடியோ பார்ப்பனான்னு தெரியாது, இருந்தாலும் மனோஜுக்கு பிடிச்ச டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரு. அண்ட் தென் அங்கேயும் பாருங்களேன், அங்கேயும் ஒரு டொயோட்டோ ஃபார்ச்சுனர். எனக்கும் ஸ்ருதிக்கும் பிடிச்ச மஹிந்திரா தார் அங்கே நின்றுருக்கு. வேறு லெவலில் கலர் பாருங்கப்பா. பட் மஹிந்திரா இஸ் மேக்கிங் சென்ஸ் இந்த காரில். ஐ ரியலி ஹாவ் டு அட்மிட் இட். ஸோ சூப்பராக ஒரு காரு. உள்ளே ஆல்ரெடி பார்த்தோம் 3 தார் இருந்துச்சு, 3 தானே இருந்துச்சு கிருஷ்ணா, உள்ளே 3, இங்கே 1, 4 தார் இருக்குது. ஓகே, அண்ட் தென் மேலே அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ ஷாப் பாருங்கள், நல்லா இருக்குது, லைட்டிங்லாம் நல்லா இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம மார்னிங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறனால லைட்ஸ் எதுவும் அவங்க போடல. பட் ஈவினிங் டைம் பார்க்கலாம் எப்போ முடிஞ்சுன்னு. இன்கேஸ் ஈவினிங் இங்கே இருந்தோம் அப்படின்னா லைட்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப் ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ வந்து அங்கே மேலேருந்து அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம வண்டிக்கு வந்து அவங்க ரேப் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுல் பாடி ரேப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அட்வான்ஸ் ரேப்னே வந்து இவங்க ஒரு தனி செக்மெண்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த ரேப்பிங் பண்ணுவாங்க, எல்லாமே ப்ரீமியம் கிளாஸ் ரேப்பிங்க. ஸோ அதுவும் ப்ரீமியம் கிளாஸ்ன்னு சொல்கிறப்போ ஆக்சுவலாக மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இருந்துச்சு, புது மாடல் பென்ஸு. மேபி நான் ஸ்டார்ட் அப் வீடியோ காட்டுறப்போ அந்த கார் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த கார் வந்து இப்போ தான் டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ தே ஆர் டூயிங் ஃபார் லக்ஸரி கால்ஸ் ஆல்சோ. பென்ஸ் பண்ணுறாங்க, அவுடி, BMW, லேம்போகினி பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அவங்க பேஜில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பென்ட்லே பண்ணியிருந்தாங்க, கூப்பர், இந்த மாதிரி நிறைய கார்ஸ் பண்ணுறாங்க. நம்ம பச்சைக்காருக்கும் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். ஸோ நம்மளும் இங்கே வருவோம். ஓகே, இப்போ மேலே போயிடலாம். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், நமக்கு ஹேண்ட் ரைல் எதுவுமே கொடுக்கல, பட் இருந்தாலும் ஒரு உட் அண்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உட்டா இல்லை என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியல, மேபி ஃபினிஷ் ஆனால் நல்லா இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேலிக்கட் வரைக்கும் வந்திருக்கோம் வண்டியில் ட்ரைவ் பண்ணி. ஆக்சுவலாக 5 மணி நேரம் கூகுள் மேப்பில் காமிச்சிச்சு, 3 மணி நேரத்தில் வந்துவிட்டோம். ஸோ வந்தோடனே சார் ரெஸ்ட் ரூம் எங்கே சார் இருக்குது, கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறமே அப்படின்னு கேட்டால், மேலே போங்க ப்ரோ இருக்குது அப்படின்னு சொன்னார். நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? ஸோ இந்த அவுட்ஃபிட் இப்படி இருக்குது, இந்த அவுட்ஃபிட்டில் வாஷ்ரூம் வச்சுருக்காங்க. டோர் காட்டுறேன் பாருங்கள், ஏன்னா வந்து கண்டுபிடிக்க முடியல. நான் மேலே 2 டைம் ஏறிட்டு எங்கே ப்ரோன்னு கேட்டால் ப்ரோ அங்கே தான் டோர் இருக்குது பாருங்கள் அப்படிங்களாம். பார்த்தா சேம் கலர்லேயே வச்சுருக்கான், சின்னதாக WCன்னு போட்டிருக்கான், ஒரு ஹேண்ட் ரைல் கூட இல்லை. ஐ மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாஷ்ரூம். நல்லா இருக்குது. இவங்களோட அறிவுத்தன்மையை வந்து நம்ம பாராட்டணும். ஓகே, ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீடு கட்டுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க அப்படியே போனோம் அப்படின்னா F1 ஃபார் F1 லவர்ஸ். என் குரூப்பில் F1 ரொம்ப லவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அருள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கால்மி டெவலப்பர், ஹைவே மான்ஸ்டர் அப்படின்லாம் கூப்பிட்டுக்குவான், நேக்கட் ரூல்ஸ் குரூப்பில் இருக்கான். ஸோ அவனுக்கு F1 ரொம்ப பிடிக்கும். ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் ஃபார் யூடா. ஸோ F1ஓட மாடல் இங்கே இருக்குது, ப்ரோட்டோடைப்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு மாடல் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. இப்போது நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த மெட்டீரியல்ஸை போய் பார்த்துடலாம், விச் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது AZ பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம், நம்ம வண்டிக்கு மாட்டையும் வந்திருக்கோம். போகலாம். டன் டன் டான் பிஜிஎம்லாம் போட முடியாதுங்க, காப்பி ரைட் சிஸ்டமில் மாட்டிக்குவேன். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து பிளேஸு. வாங்க உள்ள காட்டுறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம கண்ணில் படுறது நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, நமக்கு டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹாட் வீல்ஸ்னால் வேறு லெவலில் பிடிக்கும். நீங்கள் வாங்கலேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ் டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ செவ்ரோலேட் கமேரோ இருக்குது, இந்த நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் விண்டீஸில் ஓடுற கார் இருக்குது, சரோஜா வேன் இருக்குது, அண்ட் தென் ஹெர்பி பீட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுருக்காங்க அடான்ஸோடது. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி. ஸோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த AC பெர்ஃபார்மன்ஸ் வாங்க. ஸோ அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம் இங்கே. ஸோ இதுதான் AC பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ். இது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா AZ பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட லோகோ இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட வால்வ். ஸோ வால்வ் கிட் இது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கேன், இது வந்து ஒரு சிங்கிள் டிப் எண்ட் கேனு. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோலர், அதாவது ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இது. அண்ட் தென் 2 ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆப்ஷன் இருக்குது, ஆஃப் இருக்குது, வால்யூம் ப்ளஸ் இருக்குது, வால்யூம் மைனஸ், இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன் பண்ணோம் அப்படின்னா வால்வ் ஓப்பன் ஆகும், ஆஃப் பண்ணோம்னா வால்வ் க்ளோஸ் ஆகிடும். வால்யூம் வேணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் வந்து இது வந்து ஒரு என் கேன் தான், பட் இது வந்து டியூவல் டிப் என் கேன். ஸோ இங்கே ஒரு டிப் இருக்குது, இங்கே ஒரு டிப் இருக்குது. ஸோ 2 டிப் இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசோனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்டர்லேருந்து பைப் போட்டு டேரெக்டாக கொண்டு வரோம்னா வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெசோனேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் டிப்பு. ஸோ இது வந்து சும்மா ஃபர்ஸ்ட் ஷோ தான், நம்ம எக்ஸாஸ்டிக் பின்னாடி வந்து இப்படி டிப் மாட்டிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இதுவும் அதே தான், சேம் ரெசனேட்டர். அந்த இது வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட் டிப்பு வந்து ஆக்ரோபோவிக் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ஆக்ரோபோவிக்கான்னு எனக்கு தெரியல, மேபி ஃபர்ஸ்ட் காப்பியாக இருக்கலாம், இல்லை ஒரிஜினலாக கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஓகே, இதுவும் அதே தான், இதுவும் வந்து ஒரு என் பைப்பு, இதுவும் வந்து ஒரு என் பீஸ். ஸோ இதுதான் வந்து ஏசட் பெர்ஃபார்மன்ஸோடது. நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், மிச்ச விஷயத்தெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே கைஸ், இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் இது இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து குளிப்பாட்டி பலபலன்னு வச்சுருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக எனக்கான செக்மெண்ட் இது கிடையாது. ஸோ வந்து க்ளீனிங் பார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து வண்டிக்கு வந்து நம்ம வாஷ்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த செராமிக் கோட்டிங் அந்த மாதிரி கோட்டிங்லாம் போனால் அந்த புஷ் இருக்கும் இல்லையா, ப்ரஷ் பண்ணுவாங்க, இங்கே வந்து இந்த புஷ்ஷை ஆட் பண்ணி அப்படியே இப்படி சுற்றி விட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க, அந்த பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து மேலே வந்து வேக்யூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதோ அப்ரெசிவ்ல வச்சுருக்காங்க. இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SGCB. இது வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டு தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த பிராண்டு தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா இங்கே வந்து ப்ரீமியம் கார்ஸ் எல்லாமே வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து எல்லா காருக்கும் இந்த மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து காரோட க்ளீனிங்க்கு தேவையான டீட்டெயிலிங்க்கு தேவையான எல்லா விஷயமே இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போக போகிற செக்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். ஸோ டடா, இது வந்து கலர்ஸ், அதாவது வந்து பெயிண்டிங். அடான்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் பாடி பெயிண்டிங்கும் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு வந்து பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்கிறத தாண்டி கலர்ஸ், அதாவது வந்து நம்ம வண்டிக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிலியான் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் வந்து நம்ம வெயிலில் போகிறப்ப கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கெமிலியான் கலர்ஸு. ஸோ நிறைய கலர் ஷேட்ஸ் கொடுத்துங்க. இதெல்லாம் வந்து பெயிண்டிங், சரிங்களா, ரேப் இல்லை, பெயிண்டிங்கு. உங்களுக்கு என்னென்ன ஷேட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னா இதை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ளோரசன்ட் எல்லோ, இதுதான் வந்து எனக்கு என்னமோ தெரியல ரொம்ப பிடிச்ச கலர். இது எப்பவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு தான் கொடுப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ளோரசன்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் ஃபேட் ஆகிடும். அந்த காரணத்தினால தான் வந்து இந்த கலர்ஸ் வந்து நான் இன்னி போகாமல் இருக்கேன். நான் ரேவனுக்குமே ட்ரை பண்ணேன், பச்சைக்காருக்குமே இது பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். பட் அதோட லைஃப் சைக்கிள் வந்து கம்மி அப்படிங்கிறனால நான் போகலை. ப்ராஜெக்ட் ரேவன் ரீபர்த் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது வந்து நம்ம ரேவனை வந்து மறுபடியும் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் ரேப் தான் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் ரேவன் ரீபர்த்தாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் பச்சைக்காராக இருக்கட்டும், இல்லை லவ் ஓவர் ட்ராவலோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இதை பற்றி உங்களுக்கு அப்படின்னு அப்டேட் வேணுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதான் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி. மறக்காமல் எங்கள் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் டைம் டு டைம் அதில் தான் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த பெயிண்டிங்கில் மெயினாக நான் 2 விஷயம் காட்டணும்னு உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்ஸ் அண்ட் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது ஃபினிஷ் பாருங்களேன். இது வந்து ப்ளூ அண்ட் பிளாக்கு, ரெட் அண்ட் பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் மாதிரி ஏதாச்சும் வேணும்னாலும் பெயிண்டில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ரேப்பில் தான் பார்த்துருக்கேன். பட் வேறு லெவலுங்க. இது வந்து ஏர் ப்ரஷிங்கா இல்லை ஹைட்ரோ டிப்பா இல்லை பெயிண்டானே எனக்கு தெரியல. பட் வேறு லெவலில் இருக்குது ஃபினிஷிங்கு. டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த மாதிரி ஃபினிஷ் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ கார்பன் ஃபைபர் ஃபினிஷும் வச்சுருக்காங்க, கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது, பிளைன் ஃபினிஷ் இருக்குது. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃபினிஷ். மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து சர்ப்ரைசிங் ஃபேக்டராக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாருங்களேன், இந்த எல்லா பார்ட்ஸுமே வந்து வேறு காரில் இருக்க பிக்சர்ஸ் தான். பட் அது எல்லாத்தையுமே வந்து கொலாஜ் பண்ணி ஒரு காராக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ க்ரியேட்டிவிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே க்ரியேட்டிவிட்டியாக தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ரியலி சூப்பருங்க, நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் இருக்கும். குட். ஸோ இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க, ஒரு ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். கேலிக்கட்டில் இருக்குது. ஸோ இவங்க பைக்கு கார் ரெண்டுத்துக்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இல்லைங்க, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் கிருஷ்ணா. ஹாய் லவ் ட்ராவல் ஃபேமிலி. ஓகே, எப்படி இருக்குது இந்த இடம்? வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நான் அந்த இடத்துக்கு வரேன். இந்த மாதிரி பிளேஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இதில் எது பிடிச்சிருச்சாக்கா, இவ்வளோ நேரம் வந்து இந்த ஒரு ஷாப் வந்து ஒரு டூர் மாதிரி காமிச்சோம் இல்லையா, இவ்வளோ இடத்துல பார்த்ததுல எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு பிடிச்சது இதுதான். மெர்சிடிஸ் பென்ஸோட ஒரு பானட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
வேற லெவலில் இருக்கு. ஓகே, பென்ஸ்னால எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு பென்ஸ் பிடிக்கும். ஓகே. ஸோ அதுவும் இந்த கலர் வேற லெவலில் இருக்கு. ஓகே, கெமிலியான் டிண்ட் வேறு லெவல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இடத்துக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, எப்போவுமே வந்து ஒரு விஷயம் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. அதை விட ஃபஸ்ட் டைம் யாராச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கிருஷ்ணா இந்த விஷயம் ஃபஸ்ட் டைம் என்னால் அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். Okay, thank you. Thank you, Love Travel Family. Hi, Love Travel Family. Finally, we are with Mr. Nizam. So, he is the owner of Advance Motorworks. So, I'm going to continue this session in English because he is in Malayali and he don't know Tamil. Good afternoon, Nizam ji. Very good afternoon. Okay, wait. So, Advance Motorworks. So, my first question is, what is the meaning of Advance? It's just a car add-on. I Okay. think just I will take this name. Okay, okay. So, add-ons. Okay, Yes. fine. Okay. So, when did you start this company? Like? 2012 to start. Okay, 2012. Okay, fine. So, what is your age? If it is not an issue for you, you can answer that. Yeah, 32. My age. 32. Okay. So he's 32 and he's owning this Advance Motorworks. So being a young entrepreneur, it is really a great thing because I think you are employing 50 plus employees, right? Yeah, 50%. Yeah, so 50 plus employees in the age of 32, he is handling that. It is a great motivation for the young entrepreneurs, those who are about to come forward. And what are all the locations you have this company? Calicut. Only in Calicut. Yeah. So in Calicut, how many branches are there? 3 showroom is there. Then all over India is a online store is there. Okay, fine. Pan India. Okay. They have an Insta account in the name of Add-ons online store. I will give you the link in description. So they will be shipping Pan India for this. And what are all the segments you have in Add-ons? It's a car modification, car restoration, Okay. then paintings and performance parts, wheels, accessories. Okay. What is the motive behind this? What is the motive behind starting this Add-ons? It's a passion, Okay. like the car Okay. modification, restoration, passion. Okay. So, small baby isn't that's time to start in passion. Okay. Fine. So what are all the segment of cars you work here? Which one? So like brands for every brands you. Yeah, both brands also available in add-ons. Okay. Okay. Fine. Then whichever every brand. Okay, and you are also providing service for luxury cars like Audi, BMW, Benz, Yeah, right? luxury car is also big coming. Okay, fine. Okay. So they are also providing services for cars starting from the downline to the higher end like Audi, BMW, Benz, and also you can bring your Datsun Redigo, which is a Pache car which we brought here. So there will be a lot of young entrepreneurs who will be watching this video. What do you want to share to them being an entrepreneur? Is a come in this field is come. Okay. Always welcome this car field. Okay, it is a good field to work. Yes, very nice field. Okay. So thank you, Mr. Nijas. Thanks for giving this opportunity to Love Over Travel. So this is the first time Love Over Travel is traveling to Calicut to do an YouTube video. So we are very much happy for this. This is the first time we are coming to Kerala, and thanks for you for giving the opportunity for us. Okay, always welcome. Yeah, here. thank you. We have come to the end of this video. Okay, let us end it with his style. Yeah, you join Love Our Travels is you join. Then watch and like and share more. Okay. Then Thank always. you. Thank you, bro. Okay.